வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு மாவு இல்லைனாவே என்ன செய்யறதுன்னு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும். எங்கள் வீட்டில் அப்படி தான், ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிச்சா ஒரு ஆளுக்கு இன்னொன்று பிடிக்காது. தோசைனா 2 பேருமே சாப்பிட்டுக்குவோம். இன்றைக்கி லஞ்சு செய்கிறக்காக நேற்று நைட்டே வந்து கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சிட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 டைம் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி பிடிச்சி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் செய்யலை, காஃபி வித் வறுக்கியோடு முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் இட்லி தோசை மாவு இல்லைன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருந்தங்காட்டிக்கு நான் சிம்பிளாக வந்து சுண்டல் குழம்போடு முடிச்சிட்டேன். எப்போவுமே சுண்டல் குழம்பு வச்சா சைடிஷ் வந்து சுண்டலை தான் தாளிச்சுக்குவோம். இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்போட முடிச்சாச்சு.